ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். எங்கள் வீட்டில் மாடு குட்டி போட போகுது ஒரு 1 வீக்கில் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் ஃபைனலாக இதுவும் வந்து குட்டி போட்டுருச்சு. நேற்று நைட்டு ஒரு 11 மணி வாக்கில் இதுக்கு பெயின் வந்துருச்சு. படுத்துச்சு, எந்திரிச்சிச்சு. ஃபைனலாக 2 கால் மட்டும் வெளியே வந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு. கால் மட்டும்தான் இருந்துச்சு. அது குட்டி அதோட அது ப்ரெஸ் பண்ணாலுமே அது நல்லா மூச்சு விடுது. பட் அது குட்டி வெளியே வரல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டாரோட ஹெல்ப்போட அந்த குட்டியோடைய காலில் வந்து ஃபுல்லாக வந்து துணி வச்சு ஃபுல்லாக இழுத்து வெளியே வந்து நம்மளாம் வந்து குட்டியை வெளியே இழுக்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்புறம் ஓரளவுக்கு ஓகே வந்துச்சு. ஆனால் நான் மாடு பார்த்திங்கன்னா படுத்துருச்சு, எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சம்டைம்ஸ் வந்து இது தலசங்கன்னு, அதாவது குட்டியை போடும்போது ஃபர்ஸ்ட்டு கன்றுக்குட்டி போடும்போது என்ன ஆகும்னா, கன்றுக்குட்டி ஃபஸ்ட் டைம் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் வந்து குட்டி போடும்போது சம்டைம்ஸ் மாடு பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாடு அப்படிங்கிறனால எந்திரிக்காமே போயிடும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு 6 மாதத்தில் வந்து அது கால்சியம்க்கான ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. ஆல்ரெடி இதுக்கு அந்த மாதிரியும் போட்டிருக்கு. பட் வந்து இது வந்து மயக்கத்தில் படுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாட்டுக்கு தண்ணியெல்லாம் மூஞ்சில் தெளித்து அதுக்கப்புறம் தான் மாட்டை வந்து எழுப்புனாங்க. ஸோ என்ன கன்றுக்குட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆண் கன்றுக்குட்டியாக போயிடுச்சு. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக சேல் பண்ணுறது தான். இன்றைக்கே சண்டே, ஆல்மோஸ்ட் சண்டேலேருந்து சேல் பண்ணியிருக்கணும். பட் வந்து சரி ஓகே, இன்னும் ஒரு 2 days இருக்கட்டும், எல்லாம் அடுத்த சண்டே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்க்குறது நல்லாயிருக்கு, கலரும் நல்லாயிருக்கு, அண்ட் தென் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. பட் என்ன பண்ணுறது, இது நமக்கு வந்து ஒரு ஆண் கன்றுக்குட்டியாக போயிடுச்சு. பட் ஒரு சில ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஓரளவுக்கு வளர்ந்து அப்புறம் தான் விற்பாங்க. ஆனால் ஒரு சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அது அப்போவே வந்து குட்டி போட்டுச்சு, அது ஆண் அப்படின்னு தெரிஞ்சாவே விற்றுருவாங்க. ஸோ நம்ம ஒரு 2 days வெயிட் பண்ணோம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் கன்றுக்குட்டி இல்லையா, அதனால் இப்போவே பார்த்திங்கன்னா பால் வந்து சரியாக கறக்க விட மாட்டிருக்கு. மடியை வந்து பெருசாக இருக்கிறதுனால இன்னும் வந்து நமக்கு அந்த மடி உடையுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் கன்றுக்குட்டி ஒரு 2 or 3 days இருக்கணும். அதுக்கப்புறமா சேல் பண்ணணும்.